சென்னை பெசன்ட் நகர் 2வது அவனில் இயங்கி வரும் TUCSLET கூட்டுறவு மருந்தகத்தின் பூட்டை உடைத்து மர்ம நபர் ஒருவர் சுமார் 16,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் CCTV காட்சிகளை கைப்பற்றி மர்ம நபர் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை, சிவகங்கை என பட்டியலின மக்களை திட்டமிட்டு கொடூரமாக தாக்குதல் நடத்தி கொலை செய்த ஜாதி வெறியர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி வேலூர் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு நிவாரணமாக தமிழக அரசு 2 கோடி ரூபாய் வழங்கி பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவிலின் மாசிமக தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 5,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சர்வதேச நாடுகள் ஒன்றிணைந்து ஈரான் போரை நிறுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக போரை தொடுக்கும் அமெரிக்கா போரை நிறுத்த வேண்டும் எனவும் முழக்கங்களை எழுப்பினர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் தாவேக சார்பில் 1,500 பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட கழக துணை செயலாளர்கள் KR கார்த்திக் மற்றும் அறிவு ஆகியோர் முன்னிலை வகித்து 1,500 பெண்களுக்கு பட்டுப்புடவை மற்றும் அசைவ விருந்துகளை வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 2 போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விசாரணையில் இருவரும் முறையான அனுமதியின்றி பெங்களூரு மற்றும் சென்னையில் பணிபுரிந்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள பேருந்து நிலையத்தில் அமர்ந்திருந்த சாத்தூர் பயணி ஒருவர் திடீரென 20 அடி பள்ளத்திற்குள் சரிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் அவரை பத்திரமாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். UPSC தேர்வில் தமிழக அளவில் 6வது இடத்தை பிடித்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகரைச் சேர்ந்த மாணவர் சேஷனுக்கு முன்னாள் ராணுவ வீரர்கள் நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முப்படை வீரர்கள் சங்கத்தின் தலைவர் நு முஜீர்கான், செயலாளர் கல்யாண்குமார், பொருளாளர் ராமச்சந்திரன் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தந்தை இறந்த சோகத்திலும் சில மணி நேரத்தில் தேர்வு எழுத சென்ற 12ஆம் வகுப்பு மாணவியின் மன உறுதி அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. தேர்வு எழுதிவிட்டு வீடு திரும்பிய மாணவி தனது தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்ற நிலையில் தந்தை கனவை நிறைவேற்ற துக்கத்தையும் கடந்து கடமை தவறாத மாணவியின் மன உறுதியை பலரும் கண்ணீருடன் பாராட்டினர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வட பொன்பரப்பி பகுதியில் 5000 ஏக்கருக்கு மேல் நெல் பயிரிடப்பட்டுள்ள நிலையில் 20 கிலோமீட்டர் தூரம் கடந்து சென்று ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் பொன்பரப்பி பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.